வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்பார்க் லைட். வாமன அவதாரம் பெருமாளின் அவதாரங்களில் இது 5வது அவதாரமாகும். பிரகலாதனின் பேரன் மகாபலியின் ஆணவத்தை அடக்க பெருமாள் எடுத்த குள்ள வடிவம் வாமன அவதாரம். தன் அடியில் உலகங்களையும் அளந்து திருவிக்கிரமனாக வானுக்கும் மண்ணுக்கும் உயர்ந்து நின்றார். இந்த வாமன அவதாரம் பற்றிய சுவாரஸ்யமான வரலாறைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரகலாதனுடைய பேரனாகிய பலி என்ற அசுரராஜன் ஆண்டு வந்த காலம் வாமன அவதார காலமாகும். இந்திரனுடன் போர் செய்து பலி தோற்றான். மீண்டும் பலம் பெற்று எப்படியாவது தேவர்களை ஜெயிக்க வேண்டும் என தனக்குள் ஒரு பிரதிஜ்ஞை எடுத்துக்கொண்டான். பிருகு வம்சத்தில் தோன்றிய சுக்ராச்சாரியார் முதலிய அந்தணர்களை அணுகி ஆலோசனை செய்தான். அவர்கள் பலிச்சக்கரவர்த்தியிடம் விக்ரஜித் என்ற ஒரு பெரிய வேள்வியை நடத்தும்படி உபதேசம் செய்தார்கள். அவ்வாறு அவர் வேள்வி செய்யவே அதிலிருந்து ஓர் பொன் ரதம் வெளிவந்தது. அந்த ரதத்தில் கணக்கற்ற வில்லும் அம்பும் கவசமும் இருந்தன. இரதத்தில் ஏறினான். அசுர சேனைகள் புடைசூழ நேரே தேவலோகம் சென்றான். அமரர் உலக தலைநகரான அமராவதியை முற்றுகையிட்டான். அமராவதி பட்டணம் அழகு வாசம் செய்யும் இடம். இந்த எழிலார்ந்த நகரம் தனக்கு உடமையாயிற்று என்ற உற்சாகத்தில் அசுரப்படைகளுடன் பலி இந்திர பட்டணத்தை தாக்கினான். இந்திரனுக்கு அச்சம் ஏற்பட்டது. உடனே குல பிரகஸ்பதியாகிய வியாழ பகவானை போய் கலந்து ஆலோசித்தான். தேவேந்திரன் பிரகஸ்பதியிடம், குரு பகவானே, பலி முன்பை விட அதிக பராக்கிரமத்துடன் அசுர சேனைகளை திரட்டிக்கொண்டு நம்மை முற்றுகையிட்டிருக்கிறான். அவன் செய்த வேள்வியின் ஹோமகுண்டத்திலிருந்து தோன்றிய ரதத்தில் ஏறி வந்திருப்பதை பார்த்தால் நாம் அவனை ஜெயிக்க முடியாது என்று கருதுகிறேன். ஆகவே நான் தங்களிடம் அடைக்கலம் தேடி தேவ சைன்யத்துடன் வந்திருக்கிறேன். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? சரியான உபாயம் சொல்லுங்கள் என்றான். தேவேந்திரனே, நீ பலிச்சக்கரவர்த்தியை இந்த நிலையில் மோதுவது என்பது உகந்தது அல்ல. அவன் பிருகு வம்சத்து மகரிஷியின் பரிபூரண ஆசியை பெற்று வந்திருக்கிறான். அளவிலா பராக்கிரமம் பெற்றிருக்கிறான். இப்போது யுத்தம் செய்ய வேண்டாம். நீங்கள் எல்லோரும் சொர்க்கத்தை விட்டு போய்விடுங்கள். அவனுக்கு எப்படியாவது சொர்க்கத்தை தான் கட்டி ஆள வேண்டும் என்ற ஆசை. அந்த குறிக்கோளை அவன் அடைவது உறுதி. இருந்தாலும் காலப்போக்கில் அவனே தன்னை அழித்துக் கொள்வான். எந்த மகரிஷிகளினால் அளப்பரிய பலத்தை பெற்றானோ அந்த மகரிஷிகளுக்கு அர்ப்பணம் செய்து அவர்களாலேயே அவன் அழிவை தேடிக்கொள்வான். கவலை வேண்டாம். நீயும் உன் ஆட்களும் ஸ்ரீமன் நாராயணனை தேடி சரணடையுங்கள். அவர்தான் பலிக்கு அழிவை தரக்கூடியவர் என்று பிரகஸ்பதி அறிவுரை செய்தார். குருதேவருடைய வார்த்தைகளை தட்டாமல் இந்திரன் தேவர்களுடன் தேவலோகத்தை விட்டு வெளியேறினான். அசுரருக்கு தெரியாத இடம் ஒன்றில் போய் மறைந்து கொண்டான். பலி இதனால் தேவலோகத்தை எளிதில் கைப்பற்றினான். அமராவதியிலேயே தங்கி 3 உலகங்களையும் கட்டி ஆண்டான். தவிர அந்தணர்களும் மகரிஷிகளும் தத்தம் கர்மாவை குறைவின்றி நடத்தி கொள்ளவும் பலி வழி செய்து கொடுத்தான். அதனால் ஜீவராசிகளும் அவனை போற்றி புகழ்ந்தன. பிருகுவம்ச அந்தணர்கள் தங்கள் சீடனுக்கு வந்த இந்திர பதவியை பார்த்து மகிழ்ந்தனர். அவன் இந்த பதவியிலிருந்து நழுவாமல் இருக்கும்படியாக 100 அஸ்வமேத யாகங்களை செய்யுமாறு அவனிடம் கூறினார்கள். பலியும் அஸ்வமேத யாகம் செய்யத் தொடங்கினான். இதனால் உலகிலும் இவன் புகழ் ஓங்கி நின்றது. தேவர்கள் தட்சன் மகளாகிய அதிதி என்பவளுக்கும் கஸ்யப முனிவருக்கும் பிறந்தவர்கள். இதனால் தன் மக்களுக்கு ஏற்பட்ட எளிய இழிநிலை வாழ்க்கையை எண்ணி அதிதி மிகவும் வருந்தினாள். இதை கண்ட கஸ்யபர், அதிதி, உன் முகம் வாடி இருக்கிறதே, ஏதோ மனவருத்தம் அடைந்ததாக நினைக்கிறேன். மேலும் உனக்கு தெரியும், அந்தணர்களுக்கும் சாதுக்களுக்கும் எந்தவித துன்பமும் ஏற்பட நியாயமில்லை என்றார். மகரிஷியே, நீங்கள் சொல்வது உண்மையே. சாதுக்களுக்கும் அந்தணர்களுக்கும் துன்பம் நேர்வதில்லைதான். ஆனால் அதில் தாங்கள் கொஞ்சம் வித்தியாசமானவர். தேவர்களும் உமது புத்திரர்கள், அசுரர்களும் உமது புத்திரர்கள். இருவரும் உமக்கு சமமே. எனினும் எனக்கு கண்கண்ட தெய்வமாகிய உங்களிடம் ஒன்றை வேண்டுகிறேன். தேவலோகத்தில் எனது புத்திரர்களான தேவர்கள் பதவி, சொத்து, சுகம் அனைத்தையும் இழந்து தவிக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் பழைய நிலையை அடைய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கூறுங்கள் என்றாள். அதிதியின் வார்த்தைகளை கேட்டு சிரித்தார் கஷ்யபர். பிரியே, உன் விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் நீ பரந்தாமனை தியானம் செய். அவர் உனக்கு வழியை தந்தருள்வார். பரந்தாமனை அடைய வேண்டுமானால் எத்தகைய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என அதிதி வினவினாள். பயோவிரதம் எனப்படும் விரதத்தை பங்குனி மாதம் சுக்கிரபக்ஷம் பிரதிமை திதி வரும் நாளில் ஆரம்பித்து தொடர்ந்து 12 நாட்கள் கடைபிடித்து ஸ்ரீ ஹரிநாராயணனை சந்தோஷப்படுத்துவாயாக என்றார் கஷ்யபர். அதிதியும் அதை மேற்கொண்டாள். விரதத்தை தவறாமல் கடைபிடித்தாள். கடைசி நாளன்று பகவான் சங்கு சக்கரதாரியாக அவளுக்கு காட்சி கொடுத்தார். அப்போது அவர் மனம் மிக மகிழ்ந்தது. தேவமாதா அதிதி தேவியே, உன் விரதத்தை கண்டு மகிழ்ந்தேன்.
நீ எதனால் இந்த விரதத்தை அனுஷ்டித்தாய் என்பதை நான் அறிவேன். இப்போது உன் தேவகுமாரர்கள் பதவி கதி இழந்து நிற்கின்றனர். அவர்களை மீண்டும் சொர்க்கலோக ஆட்சிக்கு ஆளாக்க வேண்டும் என நீ ஆசைப்படுகிறாய். ஆனால் தற்சமயம் அது இயலாது. அசுரர்கள் யாரும் வெல்ல முடியாதபடி பராக்கிரமம் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் நல்ல காலம் அந்தணர்கள் பராமரிப்பில் ஆட்சி நடத்தி வருகிறார்கள். எனவே போர் செய்து பயன்பெற முடியாது. ஆயினும் நீ என்னை வழிபட்டதற்குரிய பலன் உனக்கு நிச்சயம் உண்டு. ஆகவே உன் விருப்பத்தை வேறொரு விதத்தில் நிறைவேற்றித் தருகிறேன். நானே உனக்கு புத்திரனாக பிறக்க வேண்டும் என்று மனத்திலே எண்ணி தியானம் செய். அதன்படியே பிறந்து தேவர்களை காப்பாற்றுகிறேன். இது தேவ ரகசியம். எவரிடமும் வெளியிடாதே. உன் ஆசை நிறைவேறும். அதிதியும் பகவான் திருவார்த்தைப்படி தனக்கு திருமாலே மகனாக பிறக்க வேண்டும் என்று எண்ணி மகிழ்ந்தாள். வரம் கொடுத்தது போல பரந்தாமனும் அவளுடைய கர்ப்பத்தை அடைந்தார். புரட்டாசி மாதம் சுக்கிலபக்ஷம் திருவோண நட்சத்திரத்தில் முதல் அம்சமான அபிஜித் பாதத்தில் சூரியன் நடுப்பகலில் பிரகாசிக்கும் சமயம் பரந்தாமன் கஸ்யபர் அதிதியிடம் புத்திரராக அவதாரம் செய்தார். பிறக்கும்போது அவர் தந்த காட்சியை கஸ்யபரும் அதிதியும் பார்த்து ஆனந்த கண்ணீர் சிந்தினர். பெற்றோர்கள் முன்பு காட்சி கொடுத்த பெருமாள் நாடகத்தில் ஏற்படும் காட்சி மாற்றம் போல தன் உருவத்தை குட்டையான ஓர் அந்தன சிறுவனாக மாற்றிவிட்டார். நர்மதை நதியின் வடகரையில் பலிச்சக்கரவர்த்தி ஒரு பெரிய யாகசாலை அமைத்தான். அந்த யாகசாலைக்கு மகரிஷிகளையெல்லாம் வரவழைத்திருந்தான். வாமனர் தன் பெற்றோரிடம் அந்த யாகசாலைக்கு தான் போக வேண்டும் என்று அனுமதி கேட்டார். அவர்கள் அனுமதி தந்து ஆசி கூறி வழி அனுப்பி வைத்தனர். யாகசாலைக்குள் இவர் நுழைந்ததும் இவருடைய அரும்பெரும் ஜோதியால் மற்ற இடமெல்லாம் ஒளிமயமாகிவிட்டது. அவரை பலிச்சக்கரவர்த்தி அன்புருக வரவேற்றான். பின்னர் அகமும் முகமும் மலர வாமனரிடம் பலி பேசினான். சுவாமி, தாங்கள் இந்த யாகசாலைக்கு எழுந்தருளியது கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். தங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அதை அடியேன் தர சித்தமாக இருக்கிறேன். தாங்கள் தம் தேவைகளை பெற்று மேலும் என்னை கிருதார்த்தனாக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். பலியின் பிரார்த்தனையை கேட்ட பகவான், நீ யாசிப்பவர்கள் எது கேட்டாலும் இல்லை என்னாது கொடுக்கக்கூடியவன் என்பதை நான் அறிவேன். நான் உன்னிடம் விரும்புவது எல்லாம் எனது கால் அடியினால் 3 அடி நிலமே. அதற்கு மேலே எனக்கு எதுவும் தேவையில்லை. ஆக எனக்கு தேவையான அந்த 3 அடி நிலத்தை பெற்றுப்போகவே வந்திருக்கிறேன் என்றார். சுவாமி, பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் உங்களுக்கு பகவானை தியானிக்க சௌகரியமாக நிறைய மலர்கள் பூத்துக் குலும்பும் பூந்தோட்டத்துடன் பெரிய நிலத்தையே தருகிறேன் என்றான் மகாபலி சக்கரவர்த்தி. அசுர சிரேஷ்டனே, நீ கூறிய வார்த்தைகளால் நான் மிகவும் திருப்தி பெற்றேன். ஆனால் எனக்கு நான் கேட்கும் 3 அடி நிலம் மட்டும் போதும், வேறெதும் தேவையில்லை என்றார். பலிச்சக்கரவர்த்தி அவரை வணங்கி தங்கள் விருப்பப்படியே தருகிறேன் என்று சொல்லிவிட்டு வாமனருக்கு தானம் செய்வதற்கு நீர் நிறைந்திருக்கும் கிண்டியை கையில் எடுத்தான். அந்நேரம் இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சுக்கிராச்சாரியார் பலியை தனியே அழைத்தார். பலியே, இதோ இங்கே குள்ளமான உருவில் வந்து நிற்பது வேறு யாருமில்லை, ஸ்ரீமன் நாராயணனே. அவர் தேவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இங்கு வந்திருக்கிறார். எந்த காரியத்தையும் ஆராய்ந்து அவசரப்படாமல் சற்று நிதானமாகவே செய். நீ செய்யப்போகும் காரியத்தால் உனக்கு மட்டுமல்ல, உன்னைச் சேர்ந்தவர்களுக்கும் உன்னை நம்பியிருக்கிற அசுரர்கள் அனைவருக்கும் அழிவு வந்திருக்கிறது என்பதை மறந்துவிடாதே. இப்பொழுதும் ஒன்றுமில்லை. வாக்கு கொடுத்து விட்டோமே, அதை நிறைவேற்ற வேண்டுமே என்ற தயக்கம் வேண்டாம். ஒரு சில இக்கட்டான நிலையில் வாக்கு தவறுவதை சாஸ்திரங்கள் சம்மதிக்கின்றன. அது மட்டுமல்ல, ஒருவர் பிரம்மச்சரிய விரதம் பூண்டு பிறர் பொருளுக்கு ஆசைப்படும்போது நீ பொய் பேசுவது தவறில்லை. ஆகவே உன் வாக்குறுதியை மறந்து விடுவாயாக என்று விளக்கமாக குரு சுக்கிராச்சாரியார் எடுத்துரைத்தார். ஆச்சாரியாரே, நான் வாக்கு தவறினால் பிரகலாத வம்சத்தில் பிறந்தவன் வாக்கு தவறிவிட்டான் என்று உலகம் பழிக்கும். கொடுத்த வாக்கை பூர்த்தி செய்வதைக் காட்டிலும் சிறந்த தர்மம் வேறு உண்டோ? தானம் செய்வதினால் நான் அனைத்தையும் இழந்தாலும் சரி, ஓர் அந்தணனுக்கு அளித்த பிராமணத்தை ஒருபோதும் மீறமாட்டேன். வந்திருப்பது பரந்தாமனே என்று சொன்னீர்கள். பகவானே வந்து யாசிக்கிறான் என்றால் என்னுடைய குலத்துக்கு ஏற்பட்ட பெருமையாகவே நினைக்கிறேன். அவருக்கு தானம் கொடுப்பதால் வரும் விளைவு எதுவாயினும் நான் ஏற்றுக்கொள்ள சித்தமாகிவிட்டேன். தயவு செய்து என்னை மன்னியுங்கள். தங்கள் பேச்சை கேட்கவில்லை என்று கருத வேண்டாம். நான் கொடுத்த வாக்குறுதியை மீறப்போவதில்லை என்றான் மகாபலி. அடை மூடா, நான் உனக்கு இப்படி விளக்கமாக கூறியும் என் பேச்சை கேட்காத நீ பதவி இழந்து
பரிதாபகரமான நிலைக்கு தள்ளப்படுவாய் என்று சாபம் விட்டார் சுக்கிராச்சாரியார். பலி அந்த நேரத்தில் வாமனருக்கு நீர் வார்த்து கொடுக்க தயாரானான். நிலத்தை தானம் செய்யும் பொருட்டு தாரை வார்த்து கொடுப்பதற்காக கிண்டிச் செம்பை எடுத்தான். அந்நேரம் இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த சுக்கிராச்சாரியார் பலியை தனியே அழைத்தார். அடே மூடா, நான் உனக்கு இப்படி விளக்கமாக கூறியும் என் பேச்சை கேட்காத நீ பதவி இழந்து பரிதாபகரமான நிலைக்கு தள்ளப்படுவாய் என்று சாபம் விட்டார் சுக்கிராச்சாரியார். பலி அந்த நேரத்தில் வாமனருக்கு நீர் வார்த்து கொடுக்க தயாரானான். நிலத்தை தானம் செய்யும் பொருட்டு தாரை வார்த்து கொடுப்பதற்காக கிண்டிச் செம்பை எடுத்தான். அச்சமயம் தன் அறிவுரையை ஏற்காமல் பலி தாரை வார்த்து கொடுத்து ஏமாந்துவிடப் போகிறானே என்று எண்ணிய சுக்கிராச்சாரியார் வண்டு உருவெடுத்து செம்பினுள் நுழைந்து நீர்துவாரத்தை அடைத்துக் கொண்டார். செம்பிலிருந்து நீர் வரவில்லை. இதை உணர்ந்த பகவான் அருகம்புல் ஒன்றினால் துவாரத்தில் குத்தினார். அந்த அருகம்புல் துவாரத்தை அடைத்துக் கொண்டிருந்த சுக்கிராச்சாரியாரின் கண்களில் ஒன்றை குருடாக்கியது. கிண்டிச் செம்பிலிருந்து நீர் வெளிவந்தது. மகாபலி தாரை வார்த்தான். அந்தனகுலத் திலகமே, காலடி அளவில் 3 அடி நிலங்களை உமக்கு தானம் செய்கிறேன் என்று தெரிவித்தான். வாமனமூர்த்தியாகிய பகவான் முகம் மலர்ந்தபடி தன் இருக்கையிலிருந்து எழுந்தார். அப்போது அவருடைய திருமேனி எங்கும் நீக்கமர நிறைந்து நின்றது. விண்ணும் மண்ணும் திசைகளும் மற்ற உலகங்களும் 7 கடலும் அத்தனையும் அவரிடம் அடங்கியிருந்தன. வானலாவ நின்ற வாமனர் ஒரு காலால் பூமியை அளந்தார், மற்றொரு காலால் வானத்தை அளந்தார். ஆயினும் 2வது அடிக்கு ஆகாயம் போதவில்லை. இந்நிலையில் 3ஆம் அடி வைக்க இடம் ஏது என்று வினவினார். அதற்கு பலி, 3ஆம் அடிக்கு தங்களுக்கு இடம் வேண்டும், அவ்வளவுதானே. இதோ என் சிரசின் மீது தாங்கள் காலடியை வைக்கலாம். அதனால் ஏற்படும் எந்த விளைவுகளையும் நான் ஏற்றுக்கொள்ள சித்தமாகவே இருக்கிறேன் என்றான். அப்போது பகவான், பலி, நீ செய்யப்போகும் தான தர்மத்தால் உனக்கு பதவி பறிபோகும், துன்பம் வரும் என்று உன்னுடைய குரு சுக்கிராச்சாரியார் சொல்லியும் தடுத்து நிறுத்த முயன்றும் நீ உன் உறுதியை கைவிடவில்லை. எனது மாயைகளை தேவர்களும் முனிவர்களும் கூட தாண்டுவது அரிது. ஆக அவர்களாலும் அடைய முடியாத ஸ்ரேயஸை நீ அடைந்து விட்டாய். அடுத்து வரும் சாவரணி மனுவந்திரத்திலே நீயே இந்திரனாக விளங்கப் போகிறாய். அதுவரை விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்ட சுதலலோகத்தில் சகல சம்பத்துகளும் பெற்று இருந்து வா என்றார். சுக்கிராச்சாரியாரை அழைத்த பகவான், ஆச்சாரியாரே, யாகத்தை பூர்த்தி செய்யாதவன் பாவத்தை அடைவான் என்பதை நீர் அறிவீர். ஆகவே பலியின் யாகத்தை பூர்த்தி செய்யவும் என ஆணையிட்டார். பகவானுடைய ஆணைப்படி சுக்கிராச்சாரியாரும் யாகத்தை பூர்த்தி செய்தார். யாகம் நிறைவேறியதும் பலி எல்லோருக்கும் அஞ்சலி செய்தான். எல்லோரும் அவனை பாராட்டினார்கள். அடுத்து பிரகலாதனோடும் தன் உற்றார் உறவினரோடும் சுதலலோகத்திற்கு பலி போனான். வாமனமூர்த்தியாகிய பகவான் பலியிடமிருந்து பெற்ற உலகங்களையும் இந்திரனிடம் ஒப்புக் கொடுத்து தேவானுகிரகம் செய்தவராய் அந்தர்தானமானார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.